இதய நோய், சுவாசக் கோளாறு, புற்றுநோய், நீரிழிவு நோய், இரத்த கொதிப்பு, உடல் பருமன், நரம்பியல் பாதிப்பு, மனநிலை பாதிப்பு இவங்க எல்லாரும் அமெரிக்காக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஏன் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் அதாவது ஒரு இந்தியர்கள புடிக்கவே இல்ல. ஏதோ ரொம்ப ஒரு மாரி கஷ்டப்பட்டு பார்க்குற மாரி தான் அதாவது என்னடா நீங்க அப்படிங்கிற மாரி தான் அவர் பார்க்குறாரா என்னன்னே தெரியல. ஸோ இவங்க யாருமே அதாவது இந்தியர்கள் யாருமே வரக்கூடாது அப்படிங்கிறதுல ஸ்ட்ரிக்ட்டா ஒரு முடிவெடுத்திருக்காரு. ஸோ அதுக்காக இந்த நோய் இருக்கிறவங்கலாம் வரக்கூடாது அப்படிங்கிற மாரி ஒரு கதைய இப்போ சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதுல என்னென்னலாம் சொல்றாரு, நமக்கு இதுல ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் குடுத்திருக்காரு. நீங்க இப்படி வர மாரி இருந்தா அமெரிக்காவுக்கு நீங்க இருக்கணும். இல்ல நீங்க ஒர்க்குக்காகவோ, இல்ல எந்த ஒரு காரணத்துக்காகவோ நீங்க இங்க வர மாரி இருந்தா, இந்த விஷயம்லாம் நீங்க பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாரி நெறைய கட்டுப்பாடுகள்லாம் போட்டிருக்காரு. ஸோ அது என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்ஸா பார்க்கலாம். நான் ஆரம்பத்துல சொன்ன இந்த நோய்கள் இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம இந்தியா மட்டும் இல்லாம, அமெரிக்க வெளியுறவு தூதரகங்கள் இந்த மாரிலாம் இருப்பாங்கல்ல. அதாவது அமெரிக்காக்கு அனுப்புறதுக்காக நம்ம மத்த நாட்ல இப்ப நம்ம போய் அப்ளிகேஷன்லாம் ஃபார்ம் பண்றோம்னா, அத செலக்ஷன் பண்ணி இந்த மாரி உள்ள அனுப்புறதுக்குன்னு ஒரு குரூப் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த கட்டுப்பாட்ட விதிச்சிருக்காங்க. அதாவது இந்த மாரி நோய் இருக்கிறவங்கலாம் வரவே கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க ரீசென்ட்டா கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. H1B விசா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதே கான்செப்ட் தான் இதுவுமே. அதுல இந்த மாரிலாம் இவங்க வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு புது கட்டுப்பாட்ட குடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 7 மாசத்துல மட்டும் எத்தன பேர் பக்கம் வெளிய போயிருக்காங்க. அதாவது ரிஜெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2,00,000 பேர ரிஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது வர வேணாம் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதனோட மெயின் ரீசன் என்ன சொல்றாங்க, அமெரிக்கா தரப்புலருந்து ஏன் இதெல்லாம் போடுறாங்க? இந்த கட்டுப்பாடு திடீர்னு ஏன் போடுறாங்க? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாவே நெறைய ஃபேக் இது வச்சு அதாவது ஃபேக் ரிப்போர்ட்டா இருக்கட்டும், இல்ல ஃபேக் பாஸ்போர்ட்டா இருக்கட்டும், நெறைய விஷயங்கள் இந்த மாரிலாம் பண்ணி அமெரிக்காக்குள்ள நெறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கலாம் வெளியேத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு கட்டுப்பாட்ட ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா என்ன பண்றாங்க, விசாவுடைய டேட் முடிஞ்சவங்கலாம் வெளிய போணும் அப்படின்னு சொல்லி நெறைய பேத்த வெளியலாம் அனுப்புறாங்க. நம்ம அந்த காபி லேமர்ன்னு ஒருத்தர் இன்ஸ்டா பிரபலமா இருப்பாரு. ஸோ அவரையுமே விசா டேட் முடிஞ்சு இன்னுமே இருக்காரு அப்படின்னு சொல்லி அவரையுமே அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே நம்ம நியூஸ்ல பார்த்திருப்போம். ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி மாறி ஆல்ரெடி விசா டைம் இருந்துமே அதாவது ஒரு சட்டவிரோதமா இல்லாம சரியான முறையில இருப்பாங்கல்ல, அவங்களுக்குமே நெறைய கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு நோயா இருக்குமோ, இந்த மாரி நெறைய நான் முன்னாடி சொன்ன மாரி இந்த நோய்கள்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா, நீங்க அமெரிக்கால இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப அங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க நோய்க்காக இப்ப அந்த குணமடையறக்காக ஹாஸ்பிட்டல்லாம் போறாங்கல்ல, ஸோ அங்க போய் நெறைய அந்த இப்ப நம்ம இதுல நெறைய காப்பீடு திட்டம் அந்த மாரிலாம் குடுப்பாங்கல்ல. இந்த மாரி உடல் சரியில்லாம போச்சுன்னா, ரொம்ப பணம் செலவாகுற மாரி இருந்துச்சுன்னா, நெறைய காப்பீடு திட்டங்கள் மூலியமா நமக்கு பணம் கிடைச்சு, அது நமக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாரி அங்க அமெரிக்காலயும் சில பல திட்டங்கள்லாம் இருக்குது. ஸோ அது நம்ம எல்லாரும் எடுத்துக்கிறோம். நெறைய அதாவது இப்ப அவரு என்ன ஒரு மெயினா ஒரு சாம்பிளா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வெளிநாட்டுலருந்து வரீங்க. இங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு அ அதாவது உடல்நிலைய சரி பார்க்கறக்காக இங்க நீங்க இருக்கீங்க. உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த மாரி ஒரு காப்பீடு திட்டங்கள், இந்த மாரி விஷயங்கள் மூலியமா, உங்களுக்கு இதுல நெறைய பணங்கள் செலவாகி உங்களுக்காக நெறைய பணங்கள் செலவாகுது. இதனால அமெரிக்க மக்களுடைய வரி பணங்கள் தேவையில்லாம வீண் செலவாகுது. அப்படின்னு இந்த காரணத்த சொல்றாரு. இது சொல்லிட்டு இதனால இனிமே இந்த நோயோட இருக்கக்கூடியவங்க யாருக்குமே விசா கிடைக்காது. யாருமே உள்ள வரக்கு அனுமதி இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. சப்போஸ் நீங்க இங்க உங்களுக்குமே இந்த இது இருந்தா, அதாவது உங்களுக்கு இங்க வந்ததுக்கு அப்புறமா ஓகே நார்மலா இருக்கு உங்க உடம்பு. நீங்க அமெரிக்காக்குள்ள வந்துட்டீங்க. நீங்க நெறைய ஒர்க் அந்த மாரிலாம் நார்மலா போகும்போதும், இந்த மாரி ஏதாவது உங்களுக்கு இந்த லிஸ்ட்ல நான் சொன்ன நோய்கள் ஏதாவது இந்த மாரி உடல்நலம் சரியில்லாம உங்களுக்கு ஆச்சுன்னா, அங்க பண்ணக்கூடிய செலவு எல்லாமே முழு செலவு உங்களுக்கு தான் உங்களோடதா தான் இருக்கணும். இங்க இருந்து இந்த மாரி தனியா காப்பீடு திட்டமா இந்த மாரி விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு யூஸ் ஆகாது. முழு செலவையும் நீங்க மட்டும் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது அமெரிக்க மக்களுடைய பாதுகாப்புக்காகவும், அவங்களுடைய வரி பணங்கள் தேவையில்லாம வீணாகக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் போடுறோம் அப்படிங்கிற ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இது ரொம்ப நாளாவே இது நடந்துட்டு தான் இருக்கு. இவ்வளோ நாளா சொல்லாம இந்த கடைசியா இப்போ அவர் பதவியேற்றதுக்கு அப்புறம் தான் இந்தியாவுக்கு மட்டும் இல்லாம எல்லா நாடுகள் அதாவது மத்த நாடுகள்ல இருந்து அமெரிக்காக்குள்ள வர எல்லா நாடுகளுக்குமே இந்த விதிய போட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி H1B விசா இருக்குல்ல, இது இதோட பிரைஸ் அதாவது இதோட அமௌண்ட் இத விண்ணப்பிக்கணும்னா இதுக்கு அமௌண்ட் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1.32 லட்சமா இருந்துச்சு. ஆனா இப்போ இந்த விசாவுடைய ரேட் எவ்வளோ வருது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? சும்மா இத விட ஒரு அதிகபட்சமா ஒரு 10 வருமா? ஏன்னா ரொம்ப அதிகமா போட்டாங்கன்னா 10 வருமா? அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அத விட அதிகமா ரூ. 88,00,000 போட்டிருக்காங்க. இதுவே இவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்காங்களே, அதாவது 1.32 எங்க இருக்கு? 88,00,000 எங்க இருக்குது? இந்த அதாவது இவ்ளோ டிஃபரன்ஸ் போட்டு இவ்ளோ யாருமே உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் எதுக்கு போறாரு அப்படின்னு தெரியல. ஆல்ரெடி அமெரிக்க அரசாங்கமே முழுமையா முடங்கி கிடக்குது அப்படிங்கிற நியூஸ்லாம் பார்த்திருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 30, 40க்கு மேல 30, 40 நாளுக்கு மேல ஆயிருச்சு.
ஆனாலும் இவர் நிறைய இந்த மாதிரி தட்டுப்பாடுகள் விதிக்கிறது எல்லாமே கேட்டால் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க மக்களுடைய சேஃப்டிக்காக அவங்களுடைய பொருளாதாரத்தை வந்து வளர்த்தறக்காக தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு மாதிரி நீங்க பாஸ்போர்ட், அதாவது நீங்க விசாக்காக அப்ளை பண்ண போற இடத்துல இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் உங்களெல்லாம் வைப்பாங்க பார்த்தீங்களா? நிறைய தேர்வுகள் வச்சு தான் உங்கள வந்து செலக்ட் பண்ணி உங்களுடைய பாஸ்போர்ட், அதாவது எல்லா வெரிஃபிகேஷனையும் வந்து முடிப்பாங்க. இந்த இடத்துல ஆல்ரெடி ஒண்ணு இருக்குது. அதாவது புதுசா வந்து இதுல ஒரு மருத்துவர்கள்லாம் வந்து நியமிச்சிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு. நார்மலா இருக்கக்கூடிய இந்த காய்ச்சலா இருக்கட்டும், இல்ல ஃபீவரா இருக்கட்டும், நார்மலா ஜென்ரலா ஒரு சின்ன உடம்பு சரியில்லாம போகும்ல. இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து டெஸ்ட் பண்ணி இது பண்ணுவாங்க. ஆனா, இந்த புதுசா இவங்க போட்டிருக்கவங்க எல்லாமே, நான் முன்னாடி சொன்ன இந்த எல்லா நோய்களுமே உங்களுக்கு இருக்கா? என்ன ஏது? அப்படிங்கிறது எல்லாமே உங்க பாடிய ஃபுல் செக்கப் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து போடுவாங்க. அதாவது அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு விசாவோட ப்ராசஸே வந்து ரெடி ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, இவ்ளோ அமௌண்ட் குடுத்து நம்ம விசா போடுறது. அதுக்கடுத்து என்னன்னா, நம்ம இங்க நம்ம ஒர்க் பண்றதுக்காக போறோம்ல. இது வேற ஏதோ ஒரு படிப்புக்காகவோ, வேற எதுக்கோ போறோம்னா, அதுக்கு உங்களுடைய உடல்நலம் சரியா இருக்கா அப்படின்னு ஃபுல்லா தரோவா செக் பண்ணி இது பண்றது. ஒருவேள அதாவது இன்கேஸ் நீங்க போயிட்டீங்க. உங்களுக்கு உடம்பு நல்லா தான் இருக்கு. நீங்க அமெரிக்கா போயி அங்க நீங்க ஒர்க் பண்றீங்களோ, இல்ல படிக்கிறீங்களோ ஏதாவது பண்ணும்போது, இந்த மாரி நோய் ஏதாவது திரும்ப உங்களுக்கு வருது அந்த மாரிங்கும்போது, நீங்க திரும்ப அங்க உங்களுடைய பணம் ஃபுல்லா செலவு பண்ணி தான் பார்க்குற மாரி இருக்கும் அப்படிங்கிறது நான் முன்னாடி சொன்ன மாரி சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே. நெறைய பேர் வந்து அங்க இருப்பாங்க. அவங்கள பார்க்கறக்காக நெறைய இப்போ ஒரு ஃபேமிலி வந்து ஒரு ஒரு ஃபேமிலியில இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து இப்ப அமெரிக்கால ஒர்க் பண்றாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்கள பார்க்கறக்காக அவங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க, இந்தியால இருக்கிறவங்க நெறைய பேரு அவங்க அம்மாவா இருக்கட்டும், இல்ல அவங்க குழந்தைகளா இருக்கட்டும், இல்ல ஒய்ஃபா இருக்கட்டும், இந்த மாரி நெறைய பேர் வந்து பார்க்கறக்கு போகறக்கு ஆசைப்படுவாங்க. அதனால இங்கிருந்து போறக்கு அவங்களுக்குலாம் வந்து பர்மிஷன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்குமே கிடையாது. அவங்களுக்குமே ஏதாவது நோய்கள் இந்த மாரிலாம் இருந்துச்சுன்னா, அவங்களுமே போக முடியாது. இந்த எல்லாமே இந்த ப்ராப்பரா பாடி மெயின்டெயின் வந்து சரியா இருக்கணும். எந்த நோயுமே இல்லாம இந்த நான் சொன்ன நோய்கள்லாம், அதாவது இந்த சொன்ன நோய்கள்லயே எல்லா நோய்களும் வந்துரும். இந்த மாரி விஷயங்கள்லாம். ஸோ இது எதுவுமே இல்லாம தான் இருந்தா மட்டும் தான் நீங்க அமெரிக்காவுக்கு வந்து முடியும் அப்படிங்கிறது வந்து அவரு சொல்லியிருக்காரு. இது சொல்றத பார்க்கும்போதே ஒரு மாரி ஆக்வர்டா ஒரு மாரி இதா தெரியுது பாருங்களேன். உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? உனக்கு ஏதாவது நோய் இருக்கா? தள்ளி அந்த கொரோனா டைம்ல நம்ம பக்கத்துல வந்து நின்னாலே கொஞ்சம் தள்ளி நில்லுப்பா அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு மாரி இருக்கும்ல. அந்த மாரி தான் வந்து இதுவுமே ஃபீல் ஆகுது. ஏன்னா அப்படிதான் வந்து பண்றாங்க. ஏன் இவ்ளோ இதா வந்து நம்ம இந்தியர்கள வந்து பார்க்கணும் அப்படின்னு வந்து தெரியல. இது மெயினான ஒரு இது யாருக்கு எந்த நாடுகளுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய நாடுகளுக்கு வந்து போட்டிருக்காங்க. இது வந்து மோஸ்ட்டா இந்த நாடுகளுக்கு மட்டும் தான், இந்த நாடுகளுக்கு மட்டும் தான் அப்படின்னு இல்ல. எல்லா ஆல் ஓவர், அதாவது அமெரிக்கா தவிர மத்த எல்லா நாடுகளுக்குமே வெளிநாட்டுலருந்து யார் யாரெல்லாம் அமெரிக்காக்குள்ள வராங்க அப்படிங்கிற மாரி இருக்கோ, அவங்க எல்லா நாடுகளுக்குமே வந்து இந்த விதிய வந்து போட்டிருக்காங்க. இருந்தாலும் மெயினா பார்க்கறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியர்கள தான் வந்து பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட நெறைய பேரு இன்னுமே வாழ்ந்துட்டு இருக்கிறவங்கள திடீர்னு ஒருத்தவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அமெரிக்கால போய் செட்டில் ஆயிருப்பாங்க. பல வருஷமா அங்க இருப்பாங்க. அவங்கள போய் வந்து செக் பண்ணி நீங்க இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள வெளிய அனுப்புறது. இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து அங்க நெறைய நடந்துட்டு இருக்கு. சரி, அங்க இருக்கவங்கலாம் இத வந்து கேட்டுட்டு சும்மா இருப்பாங்களா? ஏன்னா நமக்கு இங்க கேட்கும்போது என்னடா இப்படி பண்றாங்க அப்படிங்கிற மாரி நமக்கே ஒரு மாரி தோணும். இதுக்கு அமெரிக்கால இருக்கக்கூடிய இந்தியர்களா இருக்கட்டும், இல்ல மத்த நாட்ட சேர்ந்தவங்களா இருக்கட்டும், இவங்கலாம் சும்மா இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுமே இல்ல. அவங்களுமே இதுக்காக ஒரு வழக்கு போடுறதா வந்து சொல்லியிருக்காங்க. தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இவங்கலாம் இருக்காங்கல்ல. சோ இவங்க எல்லாரும் சேர்ந்து ட்ரம்ப் மேல வந்து வழக்கு போட்டிருக்காங்க. அதாவது இந்த மாரிலாம் வந்து சொல்லக்கூடாது. இது எப்படி நீங்க இது பண்ணலாம்? ஏன்னா இவ்வளவு வருஷமா நாங்க இங்க இருந்திருக்கிறோம். எங்களுக்குன்னு, அதாவது வெளிநாட்டுல இருந்து வராங்க அப்படிங்கும்போது அவங்களுக்குன்னு தனியா சில பல ரூல்ஸ் ஒண்ணு போட்டாலுமே அவங்களுக்கு சலுகைகளும் சிலது குடுக்கணும்ல. சோ அந்த மாரிலாம் எதுவுமே இல்லாம இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாரி அவங்களுமே, அதாவது புதிய விதிகள் வரும்போது அது வந்து செட் ஆகாம இருந்துச்சுன்னா அதுக்கு எதிரா வந்து பேசலாம். சோ அந்த மாரி வந்து அவங்க நெறைய வழக்கு பதிவுகள்லாம் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது நெறைய பேருக்கு வந்து இதுக்கப்புறம் தோண ஆரம்பிக்கும். ஏன்டா இவ்ளோ கஷ்டப்பட்டு நாங்க உங்க ஊருக்கு வந்து வேலை செய்யணுமாடா? அப்படிங்கிற மாரி தோண ஆரம்பிக்கும். சில பேர் வந்து நெறைய பேர் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகப் போறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. ஏன்னா இந்த மாரி நெறைய இது பண்ணி கிட்டத்தட்ட அங்க இருந்த ஒரு 100% இந்தியர்கள் இருக்காங்கன்னா, 100க்கு ஒரு 70% பேத்த வந்து திரும்ப நம்ம இந்தியாக்கே அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ்லாம் நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா ஸ்டார்ட்டிங்ல விசா சம்மந்தமா ஆரம்பிச்சு, அதாவது சட்டவிரோதமா யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து இப்ப முழுமையா வந்து நம்ம இந்தியர்களே வேணாம். அதாவது எந்த நா நம்ம இந்தியர்கள தான் மெயினா அவரு பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாம மத்த நாடுகளையும் தான் வெளிய தொரத்துறாரு. அதே மாரி நம்ம இந்தியர்கள பார்த்துட்டு இருக்காரு. சோ இவங்க எல்லாருமே வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட 70% பேர் வந்து வெளிய வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு. சோ இவங்க எல்லாத்துக்காகவும் வழக்கு பதிவாயிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுக்கப்புறம் வந்து இது எப்படி போகும் அப்படிங்கிறது வந்து தெரியல. ஏன்னா இன்னுமே அவர் வந்து இன்னும் ஒரு 4 வருஷம் இருக்கும்னு நெனைக்கிறேன் அவருடைய ஆட்சிக்கு. ஏன்னா இப்ப தான் ஒரு 10 வருஷம் 10 மாசமே வந்து முடிஞ்சிருக்கு. இதுக்கடுத்து இன்னும் நெறைய ஆட்சி காலங்கள் இருக்கு. அதனால அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து அபாயங்கள் நெறைய இருக்குது. இந்த மாரி ஏதாவது புது புதுசா ரூல்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா நாங்க என்ன பண்றது? நாங்க இங்க வேலைக்காக வந்திருக்கோம். இங்க படிப்புக்காக வந்திருக்கோம். எங்களுடைய இதெல்லாம் வந்து கெட்டு போயிரும் அப்படிங்கிற மாரி நெறைய வழக்குல வந்து நெறைய பாயிண்ட்ஸ் வந்து முன் வச்சிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே கீழ வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் இருக்கும். இதுக்கு வந்து இப்படி பண்ணா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு உங்களுடைய தாட்ஸ் ஒண்ணு இருக்கும்.
ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் வந்து கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.